அன்னபூரணி, என்னம்மா இன்னுமா ரெடி ஆகல? இன்னைக்கு ராஜாவோட காலேஜ்ல அவனுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அதை நாம தான் போய் வாங்கணும்னு காலையில சொல்லிட்டு போறதானே. கம் ஆன் ரெடி, குயிக் குயிக். இல்லைங்க, அந்த பரிசை வாங்குறதுக்காக ராஜாவே காலேஜுக்கு போயிட்டான். என்ன சொல்றேன்? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க. எனக்கு கிடைக்க போற பிரைஸை என் கையால வாங்கினதாமா எனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வாயை மூடுது. அவன் தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டானா? உனக்காவது அறிவு வேண்டாம்? சாதாரண பையனா இருந்தா சந்தோஷமா அனுப்பியிருக்கலாம். ஆனா நம்ம ராஜா பகல் முழுக்க மனுஷனாவும் 6 மணிக்கு மேல பாம்பா மாறத தினம் தினம் பாத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்க எப்படி வழி அனுப்பிச்சேன்? ஐயோ, நான் திரும்ப திரும்ப சொன்னேங்க, அவன் கேட்கல. எனக்கு தாமா முதல்ல பிரைஸ் கொடுப்பாங்க, நான் எப்படி 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எப்படி 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வர முடியும்? 5 மணிக்கு தானே ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. மை காட், இப்பவே மணி 5 ஆகுது. அத்தனை பேர் முன்னாடி நம்ம பையன் பாம்பா மாறி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுதான், மை காட், நாம தாமா ஜாக்கிரதையா இருக்கணும். இரு வரேன். பரிசு பெறும் மாணவர் விஜயசங்கர், 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம். இந்த வருடம் விளையாட்டுத் துறையில் சிறப்பாக சாதனைகள் புரிந்தவர் WR சந்திரன். எல்லா துறைகளிலும் முதலாவதாக வந்து சாதனை புரிந்து தன்னுடைய நன்னடத்தைக்காகவும் ஏனைய கல்லூரிகளுக்கிடையே நம்ம கல்லூரிக்கு நல்ல பெயர் வாங்கி தந்ததுக்காகவும் பரிசு வாங்க போறார். அந்த மாணவர் ராஜா. பேரையும் புகழையும் வாங்கிக்கிட்டு ஒரு புள்ள வீட்டுக்குள்ள வரும்போது எந்த தாயும் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவான். அந்த கொடுப்பறதான் நமக்கு இல்லாம போச்சே. இப்படி ஒரு புள்ளைய பெத்து காலம் பூரா வேதனை அனுபவிக்கிறத விட புள்ளையே இல்லைங்கிற குறையோடயே நாம இருந்திருக்கலாங்க. என்ன ராஜா, கும்பிட்டு கேட்கறதுக்கும் எங்க குறைய சொல்லி ஆடுறதுக்கும் ஒன்றை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்லை. மலடிங்கிற பேர் எனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு ஒரு புள்ளைய கொடுத்தேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த புள்ளைய இப்படி மறைச்சு மறைச்சு வளர்க்கும்படியா பண்ணிட்டே. இன்னமும் எங்க மேல உனக்கு இறக்கம் வரலன்னா உன்னை எங்களை கொண்டு போயிடு, இல்ல என் புள்ளைய மனுஷனாக்குமா.